நேயர்களே, உண்மையிலேயே நெஞ்சை உழுக்கக்கூடிய ஒரு செய்தி நேற்றைக்கு நாம் பார்க்க முடிந்தது. அதை பார்த்துவிட்டு எப்படி ஒரு மனோநிலை இந்த பலஸ்தீன போராளிகளுக்கு இருக்க முடியும் என்பதை நாம் யோசிப்பதற்கே முடியாத ஒரு சூழல் காணப்பட்டது. இடிபாடுகளுக்கிடையே அவர்கள் நேற்றைக்கு பக்ரீத் கொண்டாட்டங்களை, அதாவது இஸ்மாயிலினுடைய தியாகத்தை அவர்கள் முழங்கியவர்களாக ஆண்களும் பெண்களும் வயதானவர்களும் கூட கற்களுக்கு மத்தியில் தொழுகை நடத்திய காட்சியை பார்க்கின்ற போது ஒரு பத்திரிகையாளனால் நம்மால் என்ன முடிவுக்கு வர முடிந்ததென்னால், இவர்களை ஒருபோதும் வெற்றி பெறுவது என்பது சாத்தியமே இல்லை என்பதை நாம் உறுதியாக அறுதிட்டு கூற முடியும். அந்த அளவிற்கு அவர்களுடைய நடவடிக்கைகளை நேற்றைக்கு நாம் காண முடிந்தது. எனக்கு ஒரு சந்தேகம் என்னவென்றால், இளம் பெண் பிள்ளைகள் தங்களிடத்தில் இருக்கும் உரிய ஆடை, நல்ல அழகான ஆடைகளை அணிந்து கொண்ட மகிழ்ச்சியோடு அவர்களால் இருக்க முடிந்தது. எங்களால் கற்பனை செய்தே பார்க்க முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தியது. எப்படி அவர்களால் இந்த கொடூரமான அனர்த்தம் நிறைந்த துன்பியல் சூழ்நிலையில் அழகான உடைகளை, தங்களிடத்தில் இருக்கும் அழகான உடைகளை, ஏழை மக்கள் தான் பெரும்பாலும் அங்கே, அவர்கள் வாழ்வியலில் எதுவுமே இல்லை, பலாயிரக்கணக்கான ரூபாய்களை இந்திய மதிப்பிற்கு கொடுத்து தான் ஒரு நேரத்திற்கு சுகர் வாங்கக்கூடிய லெவலில் இருக்கிறாங்க. அந்த நாட்டில் எதுவுமே இல்லை. பட்டினி, பசி, தாகம், மரண விகிதம், வீடுகள் தோறும் மரணம். ஆனாலும் அந்த இடிபாடுகளுக்கிடையே அவர்களால் மரணத்தை வென்று ஒரு தியாக மனப்பான்மையோடு சின்ன குழந்தைகள், பெண்கள், இளம் வயது பெண்களும் கூட இஸ்மாயிலின் தியாகத்தை அவர்கள் நினைவு கூர்ந்த ஒரு காசா சம்பவம் உண்மையிலேயே நம்மை பல கேள்விகளை வரலாற்றில் எழுப்பியிருந்தது. பலவேறு வரலாற்றை நாம் படித்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் நாம் படித்தது 1% தான், இன்னும் 99% படிக்க வேண்டும். ஆனாலும் இந்த மக்களுடைய மனநிலை எங்களால் புரிய முடியவில்லை. சரி, காசாவில் மரணம், நோய் இவைகள் இருந்தபோதும் இளைஞர்கள் எல்லாவற்றிற்கும் தயாராகி வருவதுதான் இன்றைக்கு அந்த படைகளின் புதிய உருவாக்கத்தின் ஆள் சேர்ப்பு நடவடிக்கைகளின் மூலம் நாம் அறிய முடிகின்றது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் உலகில் அவர்களோடு நின்று தங்களும் துயரத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு குழு என்றால் அவர்கள் ஹவுதிகள் என்கிற கூது மட்டும்தான். ஏமனில் இருந்து ஏராளமான அந்த செய்தியிலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்னால், ஷஹீத், இறைவன் பாதையில் கொல்லப்பட்ட முஜாஹிதீன்கள் என்று, மேட்ரிட்ஸ், தியாகச்சீலர்கள் என்றெல்லாம் அவர்களை வர்ணிக்கிறார்கள். அதுவும் பெரிய செய்தியாக நாம் பார்க்க முடியாது. நீங்கள் மரணிக்கவில்லை, மறைபொருளாக வாழ்கிறீர்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இது எந்த அளவிற்கு ஒரு மன உறுதி பாருங்க. ஒவ்வொரு சித்தாந்தத்திலும் மக்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம், நம்பிக்கை. இப்போ உதாரணத்திற்கு பலஸ்தீன மக்கள் படுகொலை செய்யப்பட்ட போது அந்த படுகொலைக்கு பின்பு உங்களுக்கு மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று முத்தமிட்டு சின்ன குழந்தைகளை தாயும் தந்தையும் தாத்தா பாட்டி சொந்தங்கள் அனைத்தும் அனுப்பும்போது, இவற்றில் மாறுபாடு கொண்டவர்கள் இதை எப்படி பைத்தியகாரத்தனம் என்று சொல்லலாம். ஆனால் நாங்கள் அப்படி சொல்ல விரும்ப முடியாது. உங்களின் நம்பிக்கை இறந்து போன பிறகு எந்த வாழ்க்கையும் இல்லை. ஆனால் அவர்கள் உறுதியாக நம்புவதின் அந்த மன திடனை மட்டும் நீங்கள் பாருங்கள். தயவுசெய்து உங்களுடைய நம்பிக்கையோ பைத்தியக்காரத்தனம், முட்டாள்தனம் என்று சொல்லாதீர்கள். ஒரு சமூகம் எப்படி தாங்கள் ஏற்றுக்கொண்ட சித்தாந்தத்தில் உறுதியாக அவர்கள் பயணிக்கிறார்கள் என்பதுதான் இந்த செய்தியிலிருந்து உலகம் புரிந்து கொள்ளக்கூடியது. அந்த நம்பிக்கை, மறுவாழ்வு, மறுஜென்மம், இறை மரணத்திற்கு பின்பு வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். நான் அதை சொல்லவில்லை. இது நம்புங்கள், அதை பற்றி பேசவில்லை. அதை நம்புவர்கள் அந்த குழந்தைகளை மரணித்த பிறகு அவர்கள் எவ்வளவு உறுதியாக இருக்கிறார்கள் என்ற செய்தி மட்டும்தான் நான் இப்பொழுது சொல்ல விரும்புகிறேன். அதான் முக்கியம். அதை அடுத்து காசாவில் திணிப்பு குடியேற்றத்தை அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் 700 முதல் 800 பேர் காசா எல்லை அருகிலே குடியேறி இருக்கிறார்கள் என்ற செய்தியும்,
அவர்கள் கூடாரங்களை அமைத்து உள்ளே செல்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். இது காசாவில் மட்டுமல்ல, மேற்கு கரை பகுதிகளிலும் 21 குடியேற்ற பகுதிகள், 24, 27 என்று வந்திருக்கிறது, பரவாயில்லை, 20க்கு மேற்பட்ட குடியேற்றங்கள் மேற்கு கரையிலும் யூதர்களால் வலுக்கட்டாயமாக குடியேற்றப்படுகிற செய்தியும் கூட நமக்கு வந்திருக்கிறது. இந்த பலஸ்தீன இடங்களை நோக்கி ஆக்கிரமிப்பு தொடர்கிறது. பலஸ்தீன லெபனானில் இந்த சூழ்நிலையில் இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் தோழர்களே? இதைவிட உலகத்தில் ஒரு அராஜகம் ஒன்றும் இல்லை. யூதம் வருவதற்கு முன்பே அங்கே வாழ்கிற பலஸ்தீன மக்கள், யூதர்கள் வருவதற்கு முன்பே அவர்களை வலுக்கட்டாயமாக வீடுகளை இடித்து மக்களை கொலை செய்து, சோறு இல்லாமல், தண்ணீர் இல்லாமல், மருந்தில்லாமல், கர்ப்பிணிகள், சிறு குழந்தைகள் எல்லாரும் அழிந்த பின்பும் 25 லட்சம் 22 லட்சம் பேர் வாழ்கிற நாளில் 70,000 பேரை கொலை செய்து அவர்களுடைய இடத்தை ஆக்கிரமிப்பதற்கு இன்றைக்கு இஸ்ரேல் தன்னுடைய மக்களை, தனது சமூகத்தை அங்கே திணிக்கிறார்கள் என்ற கொடுமை மிக கடுமையான ஒரு செய்தியாகத்தான் நான் பார்க்க முடிகிறது. இது இஸ்ரேலுக்கு யூத குடியேற்றம் தொடர வேண்டும் என்றும் அவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள், அவர்களுடைய எண்ணத்தை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்பது மட்டும் நாம் உறுதியாக சொல்ல முடியும். தோழர்களே, நேற்றைக்கு நாம் பார்த்தால் கான் யூனிஸில் மிக கடுமையான தாக்குதல்கள் நடந்திருக்கிறது. இதில் சிக்குண்டு போன 27 பேர் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய இராணுவ வீரர்கள், அவர்களுடைய மரண ஓலம் மிக அதிகமாக இருந்ததாகவும் கூட இஸ்ரேலுடைய எலைட் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய சகல வல்லமை கொண்ட இராணுவத்தினரை ஆம்புஷ் மூலமாக மறைபொருள்ந்து தாக்குதல் நடத்தி 27க்கு மேற்பட்டவர்கள் அதில் தப்பி எதிர்முனையில் இருக்கும் ஒரு வீட்டுக்குள் நுழைந்து உயிரை காப்பாற்ற ஓலமிட்ட செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக மௌனித்து முற்றுமாக அளிக்கப்பட்டிருக்கிற செய்தியும் கூட காசாவிலிருந்து நமக்கு கிடைத்திருக்கிறது. பொதுவாக இஸ்ரேல் இராணுவம் பயப்படுவதன் காரணம் உள்ளே செல்வதற்கு என்று உங்களுக்கு ஏன் புரிகிறதா? இப்பொழுது இஸ்ரேல் இராணுவத்தில் ஆர்ப்பட்டாக்குறை ஏன் புரிகிறதா? 18,000ற்கு மேற்பட்ட இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் ஏன் என்று புரிகிறதா? இந்த ஆம்புஷ் தாக்குதலின் மூலமாகத்தான் அவர்கள் எல்லையற்ற லெவலில், சின்ன வயசு பசங்கள்லாம், 25 வயசு பிள்ளைகள் தான் யார் யூத வீரர்கள், அந்த உயிர்களுக்கும் நாம் என்றைக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும். அரசியல் தலைமை மட்டும்தான் விமர்சிக்க வேண்டுமே தவிர மற்றவர்களை வலுக்கட்டாயமாக திணித்து அவர்களை படுகொலை செய்வதற்கு அனுப்புகிறார்கள். அதில் பல கொடூரமான இராணுவ வீரர்களும் உண்டு. இவர்கள் பலர் அழிக்கப்படுகிறார்கள் என்கின்ற செய்தியும், கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட நாளில் 380க்கு மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலும் கூட இஸ்ரேல் மறைத்திருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். இஸ்ரேல் வரலாற்றில் இது ஒரு மிகப்பெரிய அழிவு என்று இஸ்ரேலுடைய ஒரு போர் என்னும் காசாவின் சேற்றில் அவர்கள் சிக்குண்டு விட்டார்கள் என்று கடுமையான விமர்சனங்களும் வந்திருக்கிறது. யூத மீடியாக்கள் பல தகவல்களை தெரிவித்து வைத்திருக்கிறார்கள். இந்த எவாக்குவேஷன் பணியில் கிட்டத்தட்ட நீங்கள் 8க்கு மேற்பட்ட ஹெலிகாப்டர்கள் அனுப்பப்பட்டு இந்த மக்களை, இந்த இராணுவ வீரர்களை, யூத இராணுவ வீரர்களை, ஹமாஸினால் கொல்லப்பட்ட உடல்களை 380 என்றால் ஒரே நாளில் அல்ல, ஒரு குறிப்பிட்ட ஒரு 2, 4, 5 தினங்களில் ஆம்புஷ் தாக்குதலின் மூலம் இவர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட உடல்களை அவர்களால் பிறக்கி எடுப்பதற்கு முடியாமல் திரும்பியிருக்கிறார்கள் என்ற செய்தியும் கூட நல்ல செய்தியாக அல்ல. ஏன்னா பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை. இழந்து போன தாய் தந்தைகள் யூத மக்களுக்குத்தான் அது ஒரு பெரிய இழப்பு. ஆக இப்படிப்பட்ட விவகாரத்தில் இரண்டாவது சொல்லப்படுகிறது, அந்த இடிபாடுகளுக்கிடையே சாப்பர் இறங்கினாலும் உள்ளே சென்று உடல்களை எடுப்பதற்கு, கட்டட கழிவுகளை அகற்றுவதற்கு ஜேபிசி போன்ற வாகனங்கள் இல்லாததும் இறந்து போன ஐடிஎஃப் வீரர்கள் உடல்களை அப்படியே சென்று விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக 7வது பெட்டாலியன் கமாண்டர்ஸ் ஒரு கருத்தை நேற்று மையப்படுத்தியிருக்கிறார். 2-3 தினங்களுக்கு முன்பு அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், நம்மிடத்திலே ஐடிஎஃப் வீரர்களிடத்திலே ரிப்பேர் செய்யக்கூடிய அளவிற்குத்தான் தற்போது மெர்கோவாவும் மற்றும் உண்டான ட்ரக்ஸும் இருக்கிறது.
அது 1.5 ஆண்டுகளாக கடும் பணி செய்து அவற்றை ரிப்பேர் செய்து விடும் என்றால் அதனை புது உருவாக்கம் செய்வதற்கு நமக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லை என்ற செய்தியை 7th பெட்டாலியன் கமாண்டர் இஸ்ரேலுடைய ஒரு சேட் டே என்று சொல்லப்படுகிறது. முதலில் 5 பேர் படுகொலை செய்யப்பட்டதாக இஸ்ரேல் ஒப்புக்கொள்கிறது. ஆனால் உண்மையில் 50க்கு மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் கூட சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் ஐடிஎஃபினுடைய ஆட்கள் பற்றாக்குறை, உயிருக்கு பயப்படுகிறார்கள். ரிசர்வ் ஆர்மி ஓடுவதையும் காணப்படுகிறது. 20க்கு மேற்பட்ட கமாண்டர்ஸ் போரில் பங்கு பெற மாட்டோம் என்றும் 14க்கு மேற்பட்டவர்களை இராணுவ வீரர்கள் பிடித்து யூத சிறையில் மறையில் அடைக்கப்பட்டிருக்கிற தகவலையும் நாம் இப்போது உறுதி செய்யக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமாக ஆர்த்தோடாக்ஸ் இந்த தோரா படைகள் அவர்களுக்குள் ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கைகளுக்கு காரணம், நாங்கள் ஆர்த்தோடாக்ஸ் இந்த தோரா ஜுடாயிசத்தை கருத்துக்களை பதிவு செய்வதை தவிர போர் செய்வது எங்களுக்கு சரியில்லை என்றும் அவர்கள் மறுக்கிறார்கள். யாருமே காசாவுக்கு செல்ல மறுக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த ஆப்ரேஷன் கிடியன் சாரட், கிடியன் என்பவர் ஒரு மிகப்பெரிய யூத வீரர், பைபிளிலே சுட்டி காட்டப்படுகிற பேர். அவர் வெறும் 300 பேர்களை வைத்து லட்சக்கணக்கு தான் அமைந்தார்கள். பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகள் மூலம் அவர்கள் தாக்குதல் நடத்தி இந்த பலிஸ்டிக்ஸ் ஏவுகளின் மூலமாக தாக்குதலின் மூலமாக பொருளாதாரம் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கியிருக்கிறார்கள் என்பது மிக 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 முக்கியமான செய்தி. பொருளாதாரம் வலு ஒன்றும் இல்லாமல் அவர்கள் ஆக்கியிருக்கிறார்கள். இதன் மூலமாக ரஃபாவை தாண்டி ஹைஃபாவிலும் ஃபோர்ட், அதே போன்று டெல்லவியூ இஸ்ரேலுடைய மத்திய பகுதிகள், அதே போன்று பென் குரியன், இதுதான் ரொம்ப முக்கியம். நாம் ஏற்கனவே பாஸ்டனில் இருந்தும் லண்டனில் இருந்தும் ஃப்ளைட் லேண்ட் ஆக முடியல, டேக் ஆஃப் ஆக முடியல. உலகம் முழுவதும் இருந்த பயணிகள் அரளுகிற செய்தியும் நாம் பார்த்தோம். இங்கே பொருளாதாரம் முழுமையாக பேரலைஸ்ட் ஆயிற்று. இனி அது உருக்குலைந்து போன இவற்றையெல்லாம் கடனாளியாக ஆகி ஒருவேளை ஆப்பிரிக்க நாடுகளை போன்ற பஞ்சம் அவர்களிடத்திலே வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. இதற்கிடையில் ஒரு செய்தி, என்ன செய்தி என்றால், ஒசாமா, அதாவது மிக அபூபைதா உடைய கருத்து மிக மிக வலிமையாக வருகிறது. அபு உபைதா என்பவர் யார்? ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர். அவரை ஏன்பா நீங்கள் கொலை செய்யாமல் இன்று வரை விட்டு வைத்திருக்கிறீர்கள் என்ற கேள்வியை இஸ்ரேல் மீடியாக்கள் தொடர்ந்து எழுப்பி வரும் காட்சியும் நாம் காண முடிகின்றது. அவர் என்ன சொல்கிறார்? தாவூதினுடைய கற்களை பயன்படுத்தி நாங்கள் கிடியன் சாரட், டேவிட்ஸ் என்ற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுகிறது. கிடியன் சாரட்டுடைய படை வீரர்களை தாக்கி கொண்டே இருப்போம். எங்களுடைய தியாகிகள் முஜாஹிதீன்களுடைய சேவையின் மூலமாக இனி குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், அதிக சவப்பெட்டிகள் உங்களுக்கு தேவை இருக்கும். இந்த அதிக சவப்பெட்டிகளின் மூலமாக உங்கள் உயிர்களை நாங்கள் அதிகம் அனுப்புவோம். இதிலே ஒரு செய்தி என்னவென்றால், இந்த போர் ஆரம்ப கட்டத்தில் 2023 போர் ஆரம்பித்த ஒரு 10-20 நாட்களில் அல்லது ஒரு வாரத்தில் அபு உபைதாவுடைய பேச்சு வலிமையாக வந்தது. அதற்கு பின்பு 600 நாட்களை கடந்து தற்போது அபு உபைதா பேசி கொண்டிருப்பது ஒரு ஒரு உளவியல் ரீதியாக அவர்கள் இன்னும் வலிமை பெற்றிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் யூகிக்க முடிகிறது. நான் சொன்ன கருத்தை நீங்கள் மறுக்கலாம், நீங்களும் கூட யோசனை செய்து கொள்ளுங்கள். இவ்வளவு அழிவுக்கு பின்பும் அபு உபைதா என்கின்ற அந்த பேச்சாளர் மறுபடியும் அங்கே மிக கடுமையாக பேசுகிறார். டேவிட்டுடைய கற்களை நாங்கள் பயன்படுத்தி கிடியன் சாரட்டை அழிக்கப் போகிறோம். நாங்கள் தியாகிகள், இறந்து போனவர்கள், முஜாஹிதீன்கள், ஷஹீதுகளை நாங்கள் உயர்வாக மதிக்கின்றோம். இன்னும் கற்பனை செய்து கொள்ளாதீர்கள், நீங்கள் வெற்றி பெறலாம் என்றும் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. காசாவிலிருந்து சவப்பெட்டிகள் அதிகரித்து உங்களுடைய உடல்களை நாங்கள் பதப்படுத்தி அனுப்ப போகிறோம் என்று கடுமையான எச்சரிக்கையை விட்டிருக்கிறார். ஏன் இஸ்ரேல் இன்னும் அவர்களை கொலை செய்யவில்லை என்ற கேள்வியை யூத மீடியாக்கள் தொடர்ந்து இழைப்படுத்தியிருக்கிறது. இதற்கிடையில் அல்-அக்ஸா படைகளின் மூலமாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அவர்களும் தொடர்ந்து தாக்கியிருக்கிறார்கள். குறிப்பாக என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் நாங்கள் மலையின் மேல் இருந்து கொண்டு உங்களை தாக்கி கொண்டே இருப்போம்.
இது நபியினுடைய வாக்கு என்றும் அவர்கள் சொல்கிறார்கள். நாங்கள் மலையின் மீது இருந்து தாக்குவோம், நீங்கள் எப்பொழுதும் கீழே தான் இருக்க போகிறீர்கள் என்ற வார்த்தையும் அந்த மேட்ரேட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஹமாஸினுடைய ஒவ்வொரு அல் கசம், அல் குஸ், அல் அக்ஸா, உமர் காசிம், இப்படி எல்லா படைகளும் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். இந்த கடந்த 24 மணி நேரத்தில் அந்த 300க்குள் உட்பட ஒரு 30 பேர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும், இது அநேகமாக ஒவ்வொரு பகுதியாக நான் சொன்னால் நேரமாகிவிடும். மொத்தத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கேன் யூனிஸ் பகுதிகளில் இந்த படுகொலைகள் நடந்திருக்கிறது. இதற்கு டிபிஜி மற்றும் ஆர்பிஜி அவர்கள் பயன்படுத்தியிருப்பதையும் நாம் சொல்ல முடியும். கையெறி குண்டுகளையும் பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஸ்னீப்பர் தாக்குதலும் நடந்திருக்கிறது. பொதுவாக இந்த ஆம்பூஸ் தாக்குதலில் திணறுகிறார்கள் ஐடிஎஃப். எந்த கற்களாக கிடக்கும் அதற்குள் ஒரு ஆம்பூஸ் இருக்கும். என்னதான் சோதனை செய்யக்கூடிய வலிமையான லென்ஸ் கேமராக்கள் இருந்தாலும் அவற்றின் மூலமாக அவர்கள் அதை கண்டுபிடிப்பது என்பது சாத்தியம் இல்லை என்று தான் சொல்ல முடிகின்றது. ஆகவே தொடர்ந்து இந்த உயிர் பலிகள் அதிகரித்து வருவதால் இஸ்ரேல் கமாண்டர்ஸ் பக்கத்தில் இஸ்ரேல் கர்ட்ஸ் இராணுவ தலைவரோ அல்லது பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர்களுக்கு எந்த விதமான பதட்டம் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு பதட்டம் ஒரு வாரத்தில் தான் இருக்கிறது. இஸ்ரேலுடைய ஸ்மோட்ரிச், பென்கேவிர் போன்றவர்களுக்கு ஆட்சியை தங்க வைக்க வேண்டும். ஸ்மோட்ரிச்சினுடைய கருத்து, ஆட்சி கலைந்தால் நாங்கள் தோல்வியை சந்தித்து விடுவோம். இஸ்ரேல் தோல்வியை தான் சந்தித்து கொண்டிருக்கின்றதை ஹி கன்ஃபர்ஸ்ட். அவர் தனது குற்றவியல் நடவடிக்கையை ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்பது தான் சொல்ல முடியும். தவறான ஒரு அணுகுமுறை போயிருக்கிறோம். இதுவரைக்கும் தோல்வி என்ற பேச்சு வரவில்லை. ஆனால் தற்போது தோல்வியை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். பெரும்பான்மையான தோழர்களே, இஸ்ரேலுடைய ஊடக ஆர்வலர்கள், இஸ்ரேலுடைய இராணுவ தளபதிகள் இஸ்ரேல் சேற்றில் சிக்கொண்டிருக்கிறது என்ற தகவலை தான் அவர்கள் தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த நேரத்தில் தற்போது நாம் பார்க்கிற இந்த காசாவினுடைய மரணங்கள், பொதுமக்கள் 25-30 பேர் கொல்லப்படுத்த நாள் ஒன்றுக்கு குண்டு. இந்த நிலையிலே வலிமையாக அல் அக்ஸா படைகளும், அல் குஸ் படைகளும், அல் கசம் மற்றும் ஹமாஸினுடைய எல்லா யூனிட்டும், அபு உபைதா உள்பட பலரும் பல கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். கடந்த சில தினங்களில் 300க்கும் மேற்பட்ட பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஐடிஎஃப் வீரர்கள். 7 முதல் 12 சாப்பர்கள் என்று வருகிறது. சிலவற்றில் 8 சாப்பர்கள் அனுப்பப்பட்டாலும் உடல்களை மீட்க முடிவதற்கு ஜேபிசி போன்ற நடவடிக்கைகள் கற்களுக்கிடையே இருப்பதால் அதை பிண குவியல்களை அள்ள முடியாமல் திரும்பி இருப்பதாகவும் கூட, அங்கேயே போட்டுவிட்டு திரும்பி விட்டதாகவும் கூட செய்திகள் வந்திருக்கிறது. அதைவிட ஈத் நாளத்தில் தன் உறவுகளை இழந்த ஒருவர் பேசுகிறார். என் பிள்ளை இழந்து விட்டேன், என் வீட்டை இழந்து விட்டேன். அதெல்லாம் பார்க்கின்ற போது எங்களுக்கு இப்படி ஒரு சமூகம் இருக்குமா என்று புரியவில்லை. தோழர்களே, இதை நீங்கள் மதத்தை எல்லாம் பார்க்காதீர்கள். ஒரு போர் நடக்கின்றது, அப்படி பாருங்கள். ஒரு போரில் ஒரு தரப்பு மற்றொரு தரப்பு போர் செய்கிறது. இந்த 2 தரப்பினர்களும் பேசிக்கொள்வதை மட்டும் நீங்கள் யூகித்துக் கொள்ளுங்கள். தயவுசெய்து இது மத ரீதியாக பார்க்க வேண்டாம். ஆக அவர் சொல்கிறார், காசாவில் நாங்கள் பிள்ளையெல்லாம் இழந்தோம், வீடு இழந்தோம். ஆனால் ஒரு நல்ல உடையை அணிந்து கொண்டு சிரித்த முகத்தோடு கற்களுக்கு மத்தியிலே அவர் எப்படி மன உறுதியோடு பேச முடிகிறது என்பதை எங்களுடைய கற்பனைக்கு கூட எங்களால் அது கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை என்கின்ற செய்தி நேற்று வந்திருக்கிறது. மீண்டும் பல புதிய செய்திகளை நான் உங்களுக்கு தருகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.